வணக்கம் நண்பர்களே. சட்டமும் நீதியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி5ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு ஒரு தேவையான ஒரு கதைக்களமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரவணன் மற்றும் நிறைய ஆர்டிஸ்டோட வெளிவந்திருக்கக்கூடிய இந்த சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி செல்வராஜ் அப்படிங்கிறவர் வந்து இயக்குகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா கொஞ்சம் ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முதல்ல நான் இந்த சீரீஸோடைய கதை என்னன்னு சொல்லிடுறேன். வெப் சீரிஸோட கதையை சொல்லிடுறேன். அதாவது சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டரி வேலை பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு அஃபிடேவிட் குத்தி கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி வேலை தான் வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. தவிர ஒரு லாயராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கோர்ட்டுக்குள்ள போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு லாயரா வந்து வர்றாரு. ஆனா அவர் வந்து முன்னாடி கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தவர் தான். பட் அவர் ஏன் இப்போ கோர்ட்டுக்குள்ள போய் ஒரு கேஸ் எல்லாம் வாதாடுறது இல்லை. எல்லாருமே வந்து அந்த நோட்ரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஏன் அவர் அப்படி ஆனாரு? அதே நேரத்தில் இவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவரை பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஸோ அதாவது நம்ம சரவணோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய, அதாவது சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் சரவணன் வருவார். இப்படி ஒரு வக்கீலா நல்லா இருக்க வேண்டியவர் அவர் ஏன் ஒரு நோட்டரியா உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பின்னாடி வச்சிருப்பாங்க. சரிங்க, இப்படி நோட்டரிய வேலை பார்த்துட்டு இருக்கவருக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை சொந்தமாக எடுப்பார். எப்படின்னா ஒரு கோர்ட் வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தீ குளிச்சு இறப்பாப்படி. அந்த கேரக்டர் பேர் குப்புசாமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் இறந்தோடனே இவர் வந்து யோசிப்பார், தன் பையனே வந்து நம்மளை பார்த்து நீ என்ன லாயரை, அதாவது உன்ன மாதிரியே நானும் ஒரு ஃபெயில்டு லாயராக இருக்க முடியாது, அதான் நான் லாயருக்கெல்லாம் படிக்க மாட்டேன், நான் வேற இதுக்கு படிக்கிறேன்னு சொல்லும்போது சரவணன் யோசிப்பாரு, நம்ம பையனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாயரா இருக்கிறத வந்துட்டு ஃபெயில்டுன்னு சொல்றான், கண்டிப்பா அந்த குடும்பத்தில் நம்ம திருப்பி ஒரு சக்சஸ்ஃபுல் லாயரா மாறி காட்டணும், அப்போதான் அந்த பையனுக்குமே வந்து நம்ம மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொல்லிட்டு என்னன்னா இவர் வந்து திருப்பி லாயரா என்ன சொல்றது பழையபடிக்கு ஒரு லாயரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு கேஸ் எடுப்பார். அதாவது கோர்ட்ல வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துருப்பார் தெரியுங்களா. அதாவது எப்படின்னா தன் மேல சீமனை ஊற்றி இறந்துருப்பார் குப்புசாமி அப்படிங்கிற கேரக்டர். ஸோ அவரு வந்து ஏன் இறந்தாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து இவர் விசாரிக்க ஆரம்பிப்பாரு. இவரே வந்து செல்ஃப் பெட்டிஷனா வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணுவாரு. ஸோ ஒரு கவுன்சிலரா இவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் என்ன கேட்பாங்கன்னா, என்ன நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேஸ் நீங்களே வந்து ஆஜராகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை சார், கண்டிப்பா வந்து இந்த சமுதாயத்துல ஒரு உயிர் போகுதுன்னா நம்ம கோர்ட்ல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மனிதாபிமானம் இருக்கணும், அது என்ன ஏதுன்னு பார்க்கணும், அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஃபைல் பண்றவரு ஒவ்வொரு விஷயமா அப்பதான் அந்த குப்புசாமிங்கிறவர் யார், அவர் வந்து தன் பொண்ணு காணோம் அப்படின்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவார். அதுக்கப்புறம் அந்த குப்புசாமி வந்து தன் பொண்ணு வெண்ணிலாங்கிற பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய ஆட்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்போ அந்த வெண்ணிலா வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த பெரிய ஆட்கள். அப்போ அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணை வந்து அந்த பெரிய ஆட்கள் யாரு, இந்த கவுன்சிலர் பையன் வந்து என்ன பண்ணா, அதே நேரத்தில் அந்த வெண்ணிலா வந்து குப்புசாமி கூடயே கிடையாது, ஓகேங்களா, ஒரு ஆர்பனேஜில் இருந்த பொண்ணு. அது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தொழில் பண்ற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து காணாம போச்சுன்னு குப்புசாமி வந்து ஏன் கோர்ட்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க நிராகரிக்கப்படும் போது அவர் போய் தன்னை வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதாவது நான் வந்து கேஸ் கொடுக்க வந்தா போலீஸ் வந்து எடுக்கல, ஒருவேளை நான் வந்து செத்துட்டேன்னா கண்டிப்பா அதனால வந்து என் பொண்ணை வந்து சேவ் பண்ணுவாங்க, அவனுக்கு ஒரு நியாயத்தை கொடுப்பாங்க அப்படிங்கறதுக்காக அவர் வந்து கோர்ட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை வந்து பண்ணிக்கிறாரு. சரிங்க, கடைசியில சரவணன் வந்து அந்த வெண்ணிலாவை தேடி போனாரா, வெண்ணிலாவை தேடி போய் வெண்ணிலாவை கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி குப்புசாமியோடைய இறப்புக்கு இது வாங்கி கொடுத்தாரா, நியாயம் வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறதா இந்த கதை. சட்டமும் நீதியும். சுந்தரமூர்த்தியா வரக்கூடிய நம்ம இவர் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஒரு முதிர்ச்சியான ஒரு கேரக்டர், முதிர்ச்சின்னா ரொம்ப இல்லை, ஒரு 50 to 60 இயர்ஸ், 60 வயசுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வக்கீலா வரவர். அவரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது மற்ற கோர்ட் டிராமா மாதிரி இல்லாம அப்படியே வந்துட்டு
தான் வர்றது போடுறது ஒரு ஆர்ப்பாட்டமெல்லாம் இல்லாமல் அமைதியாக கோர்ட் ட்ராமாவில் உட்காந்து நீட்டாக இப்படி தானே ப்ரெசென்ட் பண்ணிட்டு எதிர் வக்கீலையே வந்து பார்த்தீங்கன்னா திணறடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவார். அதாவது அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அவ்வளோ அழகாக வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. கூட அருணான்னு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கு. பட் இன்னும் பயிற்சி நிறைய தேவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேஸு நான் லீனியர் மாதிரி தான் போகும். முன்னாடி என்ன நடந்துச்சு அப்புறம் பின்னாடி என்ன நடந்துச்சு எபிசோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த நான் லீனியர் தான் நிறையா எடுப்பாங்க. ஸோ இங்கேயும் நான் லீனியர் மாதிரி தான் போகுது. பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா இந்த கோர்ட் ட்ராமா பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்றது, அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நடிப்பு இருக்கு பார்த்தியா, எல்லாருமே ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன ரைட்டிங்கோ அதை அவங்க கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா இடையில வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பேஸ் அப்படியே லேகாக போகும், ஒரு பரபரப்பு இல்லாமல் சில இடத்துல நமக்கே ஒரு தோய்வு ஏற்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் நிறுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்புசாமியோட பொண்ணு வெண்ணிலாங்கிறாங்களே, அந்த பொண்ணு எங்கே இருக்கு யாரு, அப்போ வெண்ணிலாவோட அம்மா வள்ளிங்கிறாங்க, அந்த வள்ளி எங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தேடி போகும்போது அது நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு வச்சு முடிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக சமுதாயத்துக்கு வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல, அதை தான் சொல்ல வந்திருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரு பொண்ணோடைய அதாவது ஒருத்தங்க கேஸ் கொடுக்க வராங்கன்னா ஸ்டேஷனுக்கு அவங்களுடைய நிறமோ அவங்களுடைய தொழிலோ அவங்கள சார்ந்த எந்த ஒரு விஷயமே வந்து நீதிக்கு முன்னாடி அதை வந்து அதாவது இது பண்ணக்கூடாது. அதை வந்து ஒரு காரணமாக சொல்லி அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதாவது சட்டத்தில் நீதிங்கிறது எல்லாருக்குமே வந்து சமம். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எத்தனை கோர்ட்டுக்கு போனாலும் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறத மாற்றி எழுதக்கூடாது. விவாதங்கள் என்ன வேணா இருக்கட்டும், ஒவ்வொரு கோர்ட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கட்டும், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரீரைட்டாக இருக்கக்கூடாது. சரியான தீர்வுக்கு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லுவாருன்னா இவர் சின்ன வயசுல ஜட்ஜா இருக்கும்போது இவர் சின்ன வயசுல அட்வொகேட்டா இருக்கும்போது எதிர்பாராம என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து ஒரு உண்மையான ஒரு கேஸ்ல வந்து தோத்து போயிடுவார். அதனால வந்து ஒரு பையன் வந்து இறந்துருவான். அதனாலதான் அவர் வந்து ஒரு வக்கீலா வாதாடாமே என்ன பண்ணுவாருன்னா ரோட்டரி வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் வந்து நல்லா பார்த்து நம்ம பாலாஜி செல்வராஜ் வந்து பண்ணியிருக்காரு. எனக்கு இவருடைய மேக்கிங் ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ பாருங்க, ZEE5ல தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த எபிசோட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எபிசோட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப ஓட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களே வந்து குறைஞ்சிரும். இது ஆஹா செம்மையா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. டெஃபினட்டா ஒரு டைம் நீட் வாட்சிங் கோர்ட் ட்ராமான்னு சொல்லுவேன். ஒரு டைம் நீட்டா வந்து ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் நீட்டாக இருக்கும், நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டேரக்டர் வந்து இன்னும் நல்ல இதே போல் நிறையா ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரிலாம் வந்து நிறையாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இதில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இதில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே இந்த வெப்சீரிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்து வந்து பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.